ஹாய், ஹலோ எவ்ரிஒன். ஃபேக்ட் டு ஃபேக்ட் சேனல் உங்கள் அஜித்குமார் பேசுகிறேன். இன்னைக்கு நாம சுதந்திரமா இவ்வளோ விஷயங்கள் நம்ம பேசுகிறோம். நம்ம அன்றாடம் எந்திரிச்சு நம்ம ஒரு வேலைக்கு போகிறதா இருக்கட்டும், அந்த வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கட்டும், எண்ணற்ற பிரச்சனைகளை நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம் இல்லையா? பொருளாதார ரீதியாக நம்ம பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். உறவுகளின் அடிப்படையில் நம்ம நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கோம். இந்த ஒட்டுப்பட்ட இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம். அப்ப கிட்டத்தட்ட நம்ம என்ன உணர்த்துது, ஒவ்வொரு விஷயங்கள நம்ம படக்கூடிய அந்த இன்பம், துன்பம் எல்லாமே கலந்த ஒரு கலவையா இருக்கக்கூடிய இந்த சொசைட்டில நம்ம பார்க்கக்கூடியது ஒவ்வொரு விஷயத்த நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒவ்வொரு விஷயத்துல நம்ம போராடிட்டு இருக்கோம் அப்படின்றத நமக்கு உணர்த்துது அப்படின்றத நான் சொல்ல வரேன். போராட்டம் தான் வாழ்க்கை அப்படின்றத நம்ம ஏன் நான் இந்த இதை மீன் பண்ணி சொல்றேன் அப்படின்னா, யாருமே இந்த போராட்டம் இல்லாத வாழ்க்கை அப்படின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. மனுஷனோட வாழ்க்கையே ஒரு போராட்டம் தான். ஒவ்வொரு விஷயத்திலும் நம்ம போராடி தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்றத எல்லாத்துக்கும் நான் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக நான் சொல்றேன். போராட்டம் இல்லாத வாழ்க்கை அது ஒரு மனித வாழ்க்கை இல்லை அப்படின்றதையும் நான் சொல்றேன். இது எதை வச்சு இப்படி நான் இதை பேச ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா, பேசுறதுக்கு முன்னாடி எல்லாரும் ஃபேக்ட் டு ஃபேக்ட் சேனலுக்கு கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க தொடர்ந்து பேசுவோம். இதுக்கு முன்னாடி எண்ணற்ற புரட்சியாளர்களா இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி இந்த காலகட்டத்துல அவங்க வாங்கி கொடுத்த அவங்க சில சிரமங்களை உள்ளாக்கி அதுல பல விஷயங்கள் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அர்ப்பணிப்பு, தியாகம் எல்லாத்தையும் தூக்கி போட்டு அவங்க வாங்கி கொடுத்த விஷயங்கள்ல இருந்துதான் இன்னைக்கு நம்ம அவங்க போராடி பெற்றுக் கொடுத்தது இன்னைக்கு நம்ம சுதந்திரமா அதை அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு பெண்கள் உடன்கட்டை ஏறுதலா இருக்கட்டும், அந்த பிரச்சனைகளா இருக்கட்டும், ஆண்களுக்கான இந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயங்களை குறிப்பிட்ட ஒரு கிராமத்துக்குள்ள போக அலோடு இல்லை, அவங்க நடந்தா செப்பலை கழட்டி நடக்கிறதா இருக்கட்டும், இன்னமும் சில கிராமங்கள் நடந்துட்டு இருக்கு. இந்த சிரட்டையில டீ குடிக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி பல விஷயங்கள் இதுக்கு முன்னாடி நான் ஜாதிக்கு மட்டும் சொல்லலை, பொதுவா மக்களோட உரிமை, மனித உரிமைகள் சொல்லக்கூடிய பல விஷயங்கள் இருக்கு. அந்த பொதுவா இருக்கக்கூடிய மனித உரிமை மீறல் இந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் பல தலைவர்களை அதை முறையிட்டு அதுல அவங்க ஃபைட் பண்ண விதம் இருக்கு பாத்தீங்களா? அவங்க போராடி பெற்ற விட்டுட்டு போன இன்னைக்கு கிடைச்ச சுதந்திரத்துலதான் நம்ம இன்னைக்கு கொஞ்சம் மிச்சம் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்றத சொல்ல வரேன். இன்னைக்கு நம்ம அதே போராட்ட வாழ்க்கை முறையில நம்ம இருக்கோமா அப்படின்றதான் கேள்வி முறை இருந்துட்டு இருக்கு. நம்ம வாழ்க்கையே ஒரு போராட்டம் தான். ஆனா அந்த வாழ்க்கையோட போராட்டம் மட்டும் போதுமா? அந்த வாழ்க்கை போராட்டத்துக்கு ஒரு பொதுவான விஷயம் இருக்கு. அதை நம்ம ஏன் பாக்குறது இல்ல? அதை ஏன் நம்ம அமைதியா தட்டி கழிச்சுட்டு போறோம் அப்படின்ற கேள்வி எல்லாத்துக்குள்ளே இருக்கு. பொதுவா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அரசாங்கத்தால் நடக்கக்கூடிய பல துறைகள் இருக்கு. அது கொஞ்சம் கொஞ்சமா தனியார் கிட்ட போயிட்டு இருக்குன்றது மிக வேதனைக்குரிய ஒரு விஷயம். நீங்க நல்லா நோட் பண்ணுங்க. மின்சாரமா இருக்கட்டும், விமான நிலையமா இருக்கட்டும், ரயில்வே நிலையம், அப்புறம் பேங்க்கு, இந்த மாதிரி எண்ணற்ற பொதுத்துறை நிறுவனங்கள் அனைத்துமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் தான் அதை கண்ட்ரோல் பண்ணிச்சு, அதை நடத்தினாங்க. பட் இப்ப அது எப்படி சிஸ்டமேட்டிக்கா எப்படி போகுது, ஒரு 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 தனி நபருக்கு நடத்தக்கூடிய அளவுக்கு ஒரு தனியார்கிட்ட கொடுக்குற லெவல்ல ஒரு சிஸ்டம் முறை அங்க சேஞ்ச் ஆகுது. அந்த சிஸ்டம் முறை சேஞ்ச் ஆகுறதுனால எந்த மாதிரி பாதிப்பு அப்படின்றத மக்களை திசை திருப்பி இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் பண்ணுது அப்படின்றத எனக்கு தெளிவா தெரிகிறது. நீங்க நல்லா பாத்தீங்க அப்படின்னா இந்த விமான நிலையமா இருக்கட்டும், ரயில்வே நிலையமா இருக்கட்டும், மின்சாரம், இந்த மாதிரி மருத்துவம், கல்வித்துறை எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு கடத்துல பொது நலமா இருந்தது. இன்னைக்கு ஒரு தனியா நடத்துற மாதிரி சிஸ்டம் முறை கொண்டு வரும்போது அவங்க கொடுக்கக்கூடிய விஷயத்த தான் நம்ம ஏத்துக்கிட்ட மாதிரி இருக்கு. இன்னைக்கு ஏழை எளிய மக்கள் தனியார் பள்ளிகளுக்கும் மருத்துவத்துக்கும் போய் இன்னைக்கு செலவு பண்ணி தன்னை கல்வி முறையில பாத்தீங்க அப்படின்னா தனியார் கல்வி முறையில அது அதிக அளவு செலவு செஞ்சு தன்னோட சொத்துக்களையே வித்துதான் கல்வியை படிக்க வைக்க வேண்டியதா இருக்கு. மருத்துவத்துக்கு போனாலும் உடல் பரிசோதனை செய்யறதுக்கு அந்த சேவை மனப்பான்மையை உடஞ்சு போய் இன்னைக்கு அதுக்கு கோடிக்கணக்கில் பணம் கொடுத்தாதான் உயிர் பழைக்கின்ற முடியல அளவுக்கு கணக்கை கொண்டு வந்துட்டாங்க.
அப்ப இந்த மாதிரி இந்த மாதிரி பொது அப்ப ஒரு தனிப்பட்ட விஷயமா போகும்போது அங்க வெறுமனையே வந்து பணத்துக்காக மட்டும்தான் போற மாதிரி இருக்கு. அப்ப அங்க மனித அபிமானம், மனித தன்மை எல்லாமே இழக்கக்கூடிய அந்த பொருளாதார வாழ்க்கை முறை மாறுது அப்படின்றத தெரியுது. அது மட்டும் இல்லாம நீங்க நல்ல ஒரு விஷயத்த நோட் பண்ணீங்க அப்படின்னா, பொதுநலமா இருக்கக்கூடிய துறைகள் அனைத்தும் வந்து தனியா ஒருத்தர்கிட்ட இருக்கும்போது அவர் வந்து லாபத்தை ஒட்டி தான் அதை வந்து நடத்துவாரே தவிர அதை பொதுநலன் ஒட்டி இருக்கக்கூடிய பொதுநலத்தோட அது வந்து செயல்படுமானா செயல்படாது. அதனால வேலையின்மை பிரச்சனைகள் வரும். இந்த மாதிரி எண்ணற்ற பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கும் அப்படின்றதா உண்மையும் கூட. இந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அப்படியே ஒரு சைலண்டா வந்து மூவ் ஆயிட்டு இருக்கு. ஆனா மக்கள் வந்து மக்கள்னா நீங்க, நான், எல்லாருமே நம்ம எல்லாருமே அமைதியா இருக்கிறது என்பது கரெக்டான விஷயமும் கிடையாது. நம்ம ஏன் அமைதியா இருக்கோம் அப்படின்றத யோசிச்சு பாருங்க. இன்னைக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அரிசியினோட விலையை நீங்க விசாரிச்சு பாத்தீங்கன்னா அந்த விலையை வந்து கேட்டாலே நமக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும். அந்த அளவுக்கு விலையை ஏற்றிருக்காங்க. அரிசி இன்னைக்கு வந்து ஏழை எளிய மக்களால் வாங்க முடியுமா? இன்னைக்கு இருக்கிற விலைக்கு அவங்களால எப்படி வாங்கவே முடியாது. அப்ப ஒரு கட்டத்துல ஆங்கிலேயர்கள்லாம் உப்புக்கு வரி போட்டாங்க. உப்புக்கு வரி போட்டதுக்கு நம்ம மிகப்பெரிய போராட்டம் நடத்தணும். அந்த போராட்டத்தை வெற்றியும் பெற்றோம். உப்புக்கு வரி போட்ட போராட்டம் பெற்று நம்ம வெற்றி பெற்ற நாம் இன்னைக்கு கேவலம் அரிசிக்கு நம்ம சாப்பிட்ற அரிசியில வரிய போட்டு அதை நம்ம இன்னைக்கும் வந்து அமைதியா தட்டி கழிச்சுட்டு சாப்பிட்டுட்டு போயிட்டு இருக்கோம் அப்படின்றதான் மிகப்பெரிய வேதனையான ஒரு விஷயம். நீங்க இன்னைக்கு இருக்கிற அரசியலமைப்பு, இந்திய அரசியலமைப்பு சட்டம் சரத்து 21, 22 என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு தொழிலாளிய வந்து கூலி அடிமையாக்கி அவனை வந்து கொத்தடிமையா ஆக்கி வேலை வாங்குறதையும் பிளஸ் வந்து குழந்தை தொழிலாளர்களை பயன்படுத்துவது மட்டும்தான் சொல்லுதே தவிர்த்து இந்த சுரண்டலை பத்தி, மக்களோட சுரண்டலை பத்தி, எந்த ஒரு தனிநபர் எந்த ஒரு மக்களையும் சுரண்டலை பத்தி எந்த ஒரு அரசியலமைப்பு சட்டமும் சொல்லவே இல்லை அப்படின்றதான் சொல்ல வருது. அப்ப பிரிட்டிஷ் காலகட்டத்துல நம்ம நினைவு கூற வேண்டிய கட்டாயம் இருக்கு. அப்ப பிரிட்டிஷ்காரன் வந்து நம்மளை ஆட்சி பண்ணும்போது கிட்டத்தட்ட வந்து 200 ஆண்டுகளை ஆட்சி பண்ணியிருக்காங்க. இந்த 200 ஆண்டுகளை வந்து குழந்தைகளை வச்சு அவன் வேலை வாங்கினதாகவும் கொத்தடிமையிலாயும் வேலை வாங்கின மாதிரி வந்து எதுவுமே நடக்கல. ஆனா ஏன் இன்னைக்கு இருக்கிற அரசாங்கம் அது வந்து மீளுது அப்படின்றதான் நமக்குள்ள இருக்கிற கேள்வி. நம்ம அரசாங்க ரீதியா வந்து சில விஷயங்களை வந்து நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்கு. எல்லா விஷயங்களும் நம்ம அமைதியா போயிட்டு இருக்கிறது கரெக்டு கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் தனியார்கிட்ட போகும்போது, தனியார் மயம் ஆகும்போது நமக்கு அவங்க கொடுக்கக்கூடிய விலை, அவங்க கொடுக்கக்கூடிய விஷயத்தை தான் நம்ம செய்கிற மாதிரி இருக்கும், நம்ம பண்ற மாதிரி இருக்கும். நம்ம எதுவுமே வந்து நம்ம முடிவெடுக்கிற மாதிரி சில விஷயங்கள் இருக்காது. நம்மளும் அதை அமைதியா ஏற்றுக்கொண்டுதான் வாழ்ற சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்படுவோம். இப்ப இதை வந்து சரி பண்றதுக்கு இதை நம்ம என்ன செய்யலாம் அப்படின்றத மக்களாகிய நாம எல்லாரும் சேர்ந்து, என்னை முதல் கொண்டு சொல்றேன், நம்ம என்ன செய்யலாம் அப்படின்றத நீங்க சொல்லுங்க. தொடர்ந்து கிட்டத்தட்ட நீங்க பல உதாரணங்களை நீங்க எடுத்துக்கலாம். இன்னைக்கு ரீசார்ஜ் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு வந்து 340 பண்றோம். ஒரு கட்டத்துல வந்து ஃபுல்லா ஃப்ரீன்னு சொன்னாங்க, இலவசம் சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் ரீசார்ஜ் 49, அதுக்கப்புறம் ஒரு மாதம் கழித்து 2 மாதம் கழித்து 199, அப்புறம் 249, அப்புறம் 300, 349, இப்போ 720 ரூபா வரைக்கும் ரீசார்ஜ் பண்ணியிருப்பா. கிட்டத்தட்ட 5 வருஷத்துல இந்த சேஞ்சஸ் ஆயிருக்கு. இது வந்து கவர்மெண்ட் இது கிடையாது, யாருது? தனியார் இருக்குது. இந்த தொலைத்தொடர்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அரசாங்க கையில் இருக்கணும். இன்னைக்கு பிஎஸ்என்எல் சொல்லக்கூடிய நிறுவனங்களா இன்னைக்கு காணாமல் போயிடுச்சு. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்டோடது. அதெல்லாம் வந்து முழுவதுமா டவர் இல்லாத மாதிரி ஆக்கி அது உபயோகமே இல்லாத மாதிரி வந்து மக்கள் மத்தியில பரப்பி அது கடைசியில் அது பிஎஸ்என்எல்லே வேணாம் வேஸ்ட்ன்ற அளவுக்கு மக்களே பேச வச்சிட்டோம். அதுதான் இருக்கிற மிகப்பெரிய வெற்றியும் கூட அவங்களுக்கு. அது மட்டும் இல்லை, இப்போ நீங்க டீசல் பெட்ரோல் விலையெல்லாம் பார்த்தீங்கன்னா பெட்ரோலோட விலை முன்னாடி 65 ரூபா இருந்துச்சு, டீசல் விலை 55 ரூபா இருந்துச்சு. இப்போ பெட்ரோல் விலை எவ்வளோ தெரியுமா? 109 ரூபா வருது. டீசலோட விலை இன்னைக்கு 95 ரூபா வருது. இந்த மாதிரி அப்போ கேஸ் விலையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 415 ரூபா இருந்துச்சு. அதில் மானியத்தில் வந்து நமக்கு கொடுத்துருவாங்க, பேங்க்ல ஏறிடும், ஒரு 225 ரூபா ஏறும். அது போக நம்ம கழிச்சது போக மிச்ச காசு மட்டும் கட்டினா போதும், நமக்கு கேஸ் கிடச்சிச்சு. ஆனால் அன்னைக்கு வித்த கேஸ் இன்னைக்கு தான் 1050 ரூபா அது விற்கிது. இப்போ 1100 ரூபாய்க்கு அதை கொண்டு வந்துட்டாங்க. 1080 ரூபா இருந்தது 1100 ரூபாய்க்கு வந்துருச்சு.
கிட்டத்தட்ட 8 ஆண்டுகள்ல இந்த புரட்சி நடந்திருக்கு. எப்படி? இதுதான் தனியாரோட பரிணாம வளர்ச்சின்றத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். எப்படி ரேட் ஆரம்பிச்சது, எந்த அளவுக்கு ரேட் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். ஆ இந்த மாதிரி விஷயங்கள நம்ம கவனிச்சு பார்த்து, அதுக்கான விஷயங்கள வந்து நம்ம அமைதியா இருக்கிறது அப்படின்றது கரெக்டான எனக்கு விஷயமா படல. மக்கள் வந்து எல்லாருமே அந்த விஷயத்த புரிஞ்சுகிட்டு, அது அரசாங்கத்திட்ட வந்து சில விஷயங்கள நம்ம வந்து கோரிக்கைகள் வைக்கணும். இந்த மாரி விஷயங்கள வந்து நம்ம ஜனநாயகபூர்வமா வந்து ஒன்றிணைஞ்சு, நம்மளுடைய சமத்துவம், சகோதரத்துவம்ன்ற அடிப்படையில வந்து அந்த விஷயத்த நம்ம போய் கேட்கணும் அப்படின்றது தான் என்னுடைய கோரிக்கையும் கூட. ஸோ வாங்க இது போல நம்ம சுவாரஸ்யமான விஷயங்கள், இன்ட்ரெஸ்டான விஷயம் இன்னும் நம்ம நெறைய பேசலாம். ஆ இந்த பொதுத்துறை நிறுவனங்கள் அனைத்தும் இனி போற காலகட்டத்தில பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பொதுத்துறை நிறுவனங்கள் அனைத்துமே வந்து தனியா இருக்கக்கூடிய கட்டாயத்தில இருக்கு. எங்கேயோ ஒரு மூலையில ஒரே ஒரு வங்கி இருக்குப்பா. எங்கேயோ ஒரு 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 தனியார் நிறுவனம் இருக்குப்பா. கவர்மெண்டோடது அப்படின்ற ஒரு கணக்கு கூட நமக்கு அந்த மாதிரி எண்ணம் கூட தோன்றாத அளவுக்கு எல்லாமே தனியார் போயிரும். அப்படின்றபோது, எல்லார்ட்டயும் தனியார்ட்டும்போது எல்லாமே பணம் தான் இங்க நிறைஞ்சு கிடக்கும். பணத்தால மட்டும் தான் நம்ம எதுவுமே செய்ய முடியும். அது ஏழை எளிய மக்கள் வந்து எல்லாருமே இங்க இந்தியாவுல எல்லாருமே வசதியா இருக்கோமா? இந்த மாதிரி நம்ம அமைதியா இருக்க போக தான் இந்த வெகு சில ஆட்கள் வந்து மிகப்பெரிய பணக்காரர்களாகறதுக்கு நம்மளுடைய அமைதி தான் காரணமே தவிர, வேற எந்த ஒரு காரணமும் இல்ல. வாங்க இந்த மாதிரி இன்னொரு விஷயங்கள் நல்லா இன்ட்ரெஸ்ட்டா பேசலாம். ஃபேக்ட் டு ஃபேக்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ. தேங்க் யூ.